தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். 21 வருஷத்துக்கு மேல தீபம் ஏற்றுறாங்க. அதை விட்டுட்டு இவங்க இந்த இடத்துல தான் நான் ஏத்துறேன் அப்படின்னு கொண்டு வராங்க. விளக்கு ஏத்துனாங்க, அவங்க ஏத்தலாம தீபம் ஏத்தலை. நாங்கள் இப்போ கும்பிட்றோம், எங்களுக்கு அதுக்கும் பிரச்சனை இல்லை. இது ஒரு இந்து முன்னணி RS. இது எல்லாமே முழுக்க RSக்காரங்க வேணும்னே வந்து பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க. கோர்ட்டில் TRF வீரர்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டிகிட்டு போயிட்டு வேணும்னே பிரச்சனை பண்ணி இதுக்குள்ள வந்தால் என்னுடைய கண்ட்ரோல் தான் இது. இதே ஜெயலலிதா மாதிரி இருந்தால் எல்லாரையும் ஓட விட்டு. நீ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சரியில்லாத ஜட்ஜ்மெண்ட்டு. ஒரு நீதிபதிங்கிறவர் என்ன 2 தீர்ப்பு சட்டத்துக்கு விரோதமாகவே படிக்க. தர்கா இருக்கு இல்லைங்கிறது வேற விஷயம். முதல்ல எங்க இருந்தது? அந்த பாரம்பரியத்தை ஏன் விட்டு கொடுத்தீங்க? அதுக்காக அவங்க எல்லையில போய் நம்ம செஞ்சா அது மாபெரும். எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறோம், எதுக்கு இந்த மாதிரி இது பண்ணணும்? நேற்று நடந்திருக்கு, நேற்றே இது பண்ணி போய் ஏத்துறாங்க. என்னங்க அர்த்தம்? திருப்பரங்குன்ற மலையில் வழக்கமாக கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. அது வழக்கமாக ஏற்றுற இடத்த விட்டுட்டு மலை உச்சியில் ஏற்றணும்னு சொல்லி பாஜகவும் RSSும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுங்களா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு தீர்ப்பு ஏற்கனவே இதாக இந்த இடத்துல தான் ஏற்றணும்னு அது மாமலாக சொல்லி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் காலமாக. அதை விட்டுட்டு இவங்க இந்த இடத்துல தான் நான் ஏற்றுறேன் அப்படின்னு கொண்டு வராங்க. இப்போ அந்த ஊரில் உள்ளவங்களாம் நானும் போன வருஷத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நாங்களாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், நாங்கள் தான் போய் அந்த தர்காவிலே சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது பொய்யா என்னென்னு நாம டிவியில் தான் பார்க்குறோம். நாங்கள் இப்போ கும்பிட்றோம், எங்களுக்கு அதுக்கும் பிரச்சனை இல்லை. இது ஒரு இந்து முன்னணி RS. ஒரு மதத்துலேயும் ஒரு இயக்கம் இருக்கும். இந்து முன்னணின்னா RS இருக்கும், கிறிஸ்டின்னா ஒரு பெந்தோகோஸ்து மாதிரி ஒரு தீவிரமாக இருப்பாங்க, ஒரு முஸ்லீம்னா ஒரு சன்னி அமைப்பு இருக்கும், இவ்வளோ பேரும் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தரும் இந்த மாதிரி இது பண்ணால் கவர்மெண்ட்டில் நம்ம ரூல்ஸை மதித்து நடக்கணும். இப்போ ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன சொன்னால், இதை நான் நம்ம நினச்சா எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு தீர்ப்பை சொல்லியிருக்கிறார் அந்த நீதிபதி. நீதிபதி சொல்லியிருக்கிறார். அப்போ இது என்ன இருக்குது? ஏற்கனவே இது பண்ணது ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டாங்க. இதில் ராஜாங்க காலத்தில் தான் இது நடந்திருக்கு. இது மாமலா ஏற்றுற தூணில் தான் நம்ம ஏற்றணும். இது அதுக்கு அங்கிட்டு போய் நம்ம பண்ணோன்னா அதை அவங்க தர்காவை தாண்டி அதுக்குள்ளே அவங்கள பிரச்சனை பண்ணி இது ஊருக்குள்ளே நம்மளுக்கு கரெக்டாக பண்ணுறது மாதிரி ஆகுது. இதுதான். ஆனால் அவர் இதே ஒரு நீதிபதியும் சொல்லியிருக்கிறாரு, இதை நம்ம வேணா மாற்றிக்கலாம். அப்படின்னா மாற்ற முடியுமா சட்டத்தை? ஏற்றிக்கிட்டு இருந்தது தான். அப்போது அதை தொடரணுன்றது தான் நம்மளுடைய முழு இது. ஏற்கனவே இப்போ ஏற்றுற இடத்துல தானே ஏற்றிருக்காங்க. நேற்று விளக்கு ஏற்றுனாங்களே. ஆக்சுவலாக விளக்கு ஏற்றுனாங்க, அவங்க ஏற்றலாம தீபம் ஏற்றலை. இது சாதாரணமாக தான் ஏற்றுனாங்க, தீப விளக்கு தான் ஏற்றிருக்காங்க. அதனால் முதல்ல பழைய முறை என்ன நடந்துட்டுருதோ அந்த பழைய முறை தொடரணும். இதுதான் நம்மளுடைய ஆசை. அது தவறு தான், அது தப்பு, அது செய்யக்கூடாது. அப்படி அவங்கவுங்க இருக்கிறதுல அவங்க தொழுகை செய்கிறாங்க, அது கரெக்டானது. நம்ம கோயிலில் நம்ம செய்ய வேண்டிய பணியை நம்ம செய்கிறோம். நம்ம விளக்கு ஏற்றுறோம், மேலே உச்சியில் ஏற்றலாம், எங்கேயோ அந்த குருக்கள் சொல்கிற இடத்துல தெய்வம் ஏற்றி சாமி கும்பிட்றோம், அது இயற்கையாக உள்ளது. அதுக்காக அவங்க எல்லையில் போய் நம்ம போய் செஞ்சால் அது மாபெரும் தவறு. கரெக்டாக தவறுனா அவங்க செய்கிற தொழுகையை நம்ம தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ நம்மக்கிட்ட அவங்க தொந்தரவு பண்ணால் நம்ம விடுவோமா? நம்ம வீட்டுக்குள்ளே அவன் வந்தால் விடுவோமா? அது மாதிரி தானே. அது அவன் கோயில் அவன் என்ன கும்பிட்றோன்னா அது கும்பிடட்டும், நம்ம என்ன கும்பிடுமோ அதை கும்பிட போகிறோம். படித்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் 101 வருஷத்துக்கு மேலே தீபம் ஏற்றுறாங்க. புதுசாக இப்போ திடீர்னு புதுசாக ஒரு இடத்த சொல்லி சாமிநாதன் ஒரு நீதிபதி மூலிமா RSSகாரங்க பயன்படுத்தி அவங்களுக்கு தகுந்த மாதிரி கட்ட வச்சு கொண்டு விட்டுருக்காங்க. இதில் போலீஸ்காரங்களுக்கு தான் அந்த இடத்த பவர். கோர்ட்டில் இருக்க TRF வீரர்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்களெல்லாம் திடீர்னு அனுமதி கொடுத்து ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டிகிட்டு போயிட்டு வேணும்னே பிரச்சனை பண்ணி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கொடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதனால் ஆட்டம் கொடுக்கணுங்கிற சூழ்நிலையில் செஞ்சுருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
அது ஒரு தீர்ப்பு. இது வந்து பெரிய நீதிபதிக்கு போகணும். இது வந்து டெல்லி போய் 3 பேர் பெஞ்சு பண்ணினாங்கன்னா இது கரெக்டாக தீர்வு கிடைக்கும். திடுதுப்புன்னு ஒரு இது பண்ணால் ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்ட போயிட்டு ஒரு மத்திய கவர்மெண்ட் போலீஸ் போய் இது பண்ணால் மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க, எங்கள் உள்ளே வந்து உடனே என் போலீஸை வச்சு நான் அடிப்பேன் உன்னைய, உங்கள் ஆளுங்களை மத்திய கவர்மெண்ட்டில் இருந்தாலும் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு. அந்த கண்ட்ரோலை இவர் செய்யணும், இவங்க செய்யணும். ஜிஆர்பி இதாக இருந்தாலும் சரி, மத்திய கவர்மெண்ட் போலீஸாக இருந்தாலும் சரி, அந்த இந்து முன்னணியோட ஒரு ஆள் வந்தார்ல, அந்த ஆள் நம்ம கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணணும். மம்தா பானர்ஜி என்ன சொன்னிச்சு, நான் என் இதுக்குள்ள வந்தால் என்னுடைய கண்ட்ரோல் தான் இதே ஜெயலலிதா மாதிரி இருந்தால் எல்லாரையும் ஓட விட்டுருக்கோம். இது உங்கள் எப்படியே சைலண்டாக போகிறாருன்னு நினைக்கிறாங்கல்லாம். நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறோம், எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறோம். எதுக்கு இந்த மாதிரி இது பண்ணணும்? தீபம் ஏற்றி கும்பிட்றோம். அவங்க தொழுகை செய்த இயற்கையை கும்பிட்றாங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லைல்ல. அவங்க மனம் சில எது நினைக்கிறாங்களோ அதை பிறகு கும்பிட போகிறாங்க. இதை போய் நம்ம தடுக்கக்கூடாது இல்லையா? தடுக்கிறதுக்கு அது முறையே கிடையாது. இல்லை, இவங்க தடுக்கிறேன்னு சொல்லல. பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அங்கே தான் போய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறானது தான். அங்கே தான் போய் ஏற்றினா சும்மா இல்லை. ஒரு எதிராளி வீட்டில் போய் வேண்டான்னு கேட்குறவன் போய் நம்ம வற்புறுத்தி செய்யக்கூடாது இல்லை. நம்ம குழந்தையே நம்ம பேச்சை கேட்டால் அது ஒரு கண்டிஷன், ஒரு வயசு வரைக்கும் தான், அதுக்கு வரைக்கும் கேட்காது. அதுபோல் அவங்க இஷ்டம் போல் தான் வாழ ஆசைப்படுவாங்க. அதுக்கு அவன் இஷ்டத்துக்கு கொள்கையை போய் நம்ம தடுக்கக்கூடாது. அது தவறான சுவைகி, அது தவறான கொள்கைன்னு சொல்கிறேன். இன்றைக்கி விசாரணை நடந்துட்டு இருக்குது. இந்த விசாரணை தெரிஞ்சிடும். இவங்க வந்து முழுக்க சாமினாரோட தீர்ப்பு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து சரியில்லாத ஜட்ஜ்மெண்ட்டு. வேணும்னே வந்து பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க. இது தேவையில்லாத கலவரத்தை ஏற்படுத்திருக்காங்க. இது எல்லாமே முழுக்க ஆர்எஸ்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்க தான் வந்திருக்கிறாங்க. வேறு யாரும் வெளியே தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த பகுதி மக்கள் தலையீடு இல்லை. அதுக்குன்னு தீபம் ஏற்றுறது ஏற்கனவே ஏற்றுற தீபத்தில் தான் ஏற்ற சொல்லியிருக்காங்க. நீ அதை தாண்டி ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு, அதை தாண்டி நம்ம அதை மேலும் நம்ம செய்யலாம் அப்படின்னா ஒரு இதுக்கு கவர்மெண்ட்டு மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை சொல்லலை, ஒரு நீதிபதி சொல்கிறாரு. அவர் 2-3 தீர்ப்பு கொடுத்துருக்குறாரு. என்னென்ன தீர்ப்பு தெரியுமா? ஒரு இடத்துல ஒரு கோயில் இதில் சேலத்தில் கட்டினாங்க. அந்த சேலத்தில் கட்டின கோயிலுக்கு ஒதுங்க போகக்கூடாது அப்படின்னு. ஒரு எச்சலையில் பிறல்றவனுக்கு வந்து அது ஒரு தொழுநோயும் வரலாம், சாமி கும்பிட்றது ஒரு எச்சலையில் அது ஒரு தீர்ப்பு அவர் பண்ணியிருக்காரு. 2 தீர்ப்பு சட்டத்துக்கு விரோதமாகவே பண்ணியிருக்காரு ஒரு நீதிபதிங்கிறவர். என்ன இப்போ கர்நாடகாவில் ஒரு இதில் இந்த எச்சி அலையில் வந்து ஒரு பக்தர் உருளலாம்னு ஒரு இது இருக்குது. அதே மாதிரி இதுலையும் இருக்குது, சேலத்துலையும் இருக்குது. அதில் உருளக்கூடாது. ஒரு சாப்பிட்ற எச்சி அலையில் போய் நம்ம சாமி கும்பிட்றோம் போய் உருளலாமா? அதுவும் ஒரு கண்டனம். இந்த அவர் பண்ணியிருக்கிறார் இந்த நீதிபதி. அப்படி இருக்கிறது 2 தீர்ப்பு அவர் வந்து சரியான தீர்ப்பே கொடுக்கல. இது வந்து நேற்று போய் பெஞ்சு நேற்று நடந்திருக்கு, நேற்றே இது பண்ணி போய் ஏற்றுறாங்கன்னா என்னங்க அர்த்தம்? அந்த ஊருக்குள்ளே எல்லாரும் மாமா மச்சனாக இருக்கிறாங்க. எல்லாரும் அவனை போய் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு இந்து ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டின் அந்த போனீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த கோயிலில். நானே கருவறையிலே போய் நான்லாம் பூவெல்லாம் விட்டுருக்குறேன், மாலையெல்லாம் கொடுத்துருக்கேன். அப்படி கோயிலில் அவங்க இது பண்ணுறாங்க. அந்த ஊரை சுற்றி யாரை வேணாலும் நீங்கள் பேட்டி எடுங்க. நாளைக்கு போய் ஒரு தராது நான் வந்து தப்பாக சொல்லிட்டேங்க, இது அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னா அன்றைக்கோட நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த ஊரில் உள்ளவங்க நாங்களும் அங்கே போய் சாமி கும்பிட்றோம், அங்கே கந்திரிக்கு நாங்கள் போகிறோம், ஒரு இதுக்கு போகிறோம், எங்கள் அடுங்களை தான் கோழிகளை கொண்டு அந்த பக்கம் தான் விட்டுறோம், உங்கள்கிட்ட முருகன் கோயில் பக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்மளும் அந்நாடு என்னென்ன ஒரு சட்டத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், டிவி பார்க்குறோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ஒரு நீதிபதியும் அவர் செஞ்சுருக்காரு. இது வந்து 3 பேர் நீதிபதி இதுக்கு விடணும் டெல்லிக்கு. அவங்க 3 பேர் பெஞ்சு என்னென்ன பண்ணட்டும், அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அவங்க பண்ணிட்டு போகணும். அங்கே ஏற்ற சொன்னாங்கன்னா அங்கே ஏற்றலாம். கீழே மாமலாக ராஜர் காலத்தில் அந்த தூணில் சின்ன முதல்ல ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க பாரு, அதில் ஏற்றினா அது நம்மளுக்கு நல்லது, ஒரு இந்துக்கு நல்லது. அதில் தான் போகணும்னா அது வந்து வன்முறை நம்ம போகிறோம். என்ன சொல்கிறீங்க? சரி, அதுதான் ஒரு கவர்மெண்ட் ஏதோ சைலண்டாக போகுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க அந்த இதை வச்சுட்டு இது பண்ணுறாங்க. ஒரு இதே வேறு மாதிரி இருந்தால் அவங்க இதே ஜெயலலிதா வந்தால் வேறு மாதிரி நடத்திருக்கோம். தீபம் எங்கே ஏற்றலான்றீங்க? தீபம் நம்ம கோயில்களில் தான் ஏற்றணும், அதான் முறை. நம்ம தமிழ் பண்பாட்டில் என்னென்ன கோயில்கள் இருக்கோ அதில் எப்பயும் போல செய்யலாம், செலுத்தலாம். அதில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. கிறிஸ்டின் எப்படி பண்ணுறாங்களோ பண்ண போகிறாங்க. அது போய் நம்ம குறுக்கடிக்கக்கூடாது. நான் என்ன கேட்குறேன், தர்கா இருக்குது இல்லைங்கிறது வேறு விஷயம். முதல்ல எங்கே இருந்தது? அந்த பாரம்பரியத்தை ஏன் விட்டு கொடுத்தீங்க?
நான் என்ன கேட்குறேன், தும்பை விட்டுட்டு வாழை பிடிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பாபர் மசூதியை எடுத்துக்கிட்டீங்க. ஏற்கனவே அந்த இடத்துல ராமர் கோவில் இருந்தது. அதில் ப்ராப்ளம் வந்து இவங்க நடுவில் பூந்து அதை இது பண்ணதுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்து பாபர் மசூதிக்கு ஒரு கோர்ட்டில் விஷயம் நடந்தது. அந்த கோர்ட்டு இருந்த நியமிக்கப்பட்ட ஜட்ஜில் 2 பேர் முஸ்லீமு. 6 பேர் கொண்ட குழுவில் 2 பேர் முஸ்லீமு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஏற்கனவே ராமர் கோவில் இருந்தது, இது இங்கே தான் வரணும் அப்படின்றாங்க. நம்ம பழைய இடத்த விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்குது? சரி, விட்டு கொடுக்கும்போது விட்டு கொடுத்துட்டோம். இப்போ பழையபடி அதை எங்களுக்கே கொடுங்க, உங்கள்தான் உங்கள் இடத்துல வச்சுக்கோங்க, எங்கள்தான் ஏன் நீங்கள் கை வைக்கிறீங்க? இதுதான் நம்மளோட இது. விட்டு கொடுக்கறதும் தப்பு. அதை விட்டு கொடுக்காம முதல்ல நம்ம கைப்பிடிக்குள்ளே வச்சுருக்கணும். தமிழனோட இது தான் தும்ப விட்டுட்டு வாழ்வு பிடிக்கிறது தான் இவனுடைய கதையை. எப்படி நிலைமைக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவானுங்க. தான் பாரம்பரியத்தையும் தான் வரலாற்றையும் விட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் நாசமாக போயிட்டு நாசமாக போக வேண்டியது தான். இப்போ அதான் நடந்திருக்கு.